அஸ்ஸலாமு அலைக்கும். கப் ஷேப் மார்க் பண்ண போறோம். இப்ப நான் டேப் எடுத்துக்கிறேங்க. இப்ப நம்ம ஐப்பட்டியில இருந்து இந்த சைட்ல இருந்து அந்த ஐப்பட்டியில இருந்து இந்த பக்கமா ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.5 இன்ச்ல இருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ 3 இன்ச்ல சென்டர் பாயிண்ட் 1.5 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த உயரத்தை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டா வந்து பொறுக்கி வச்சுக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சையும் அந்த 3 இன்ச் உயரத்தையும் சென்டரா மார்க் பண்ணிட்டு அந்த 3 இன்ச்சுக்கு மேல ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து மார்க் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிரும். இந்த சைடு ஐப்பட்டி சைடும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே 1.25 இன்ச் அளவுக்கு தான் மார்க் பண்ணும். இந்த சைடு வந்து அதுக்கு நேரா வந்து பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் ஐப்பட்டி கிட்டையும் கிடைச்சிச்சு. இப்ப அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த சைடு 1.25 இன்ச் மார்க் பண்ண மாதிரி அதே மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம மேல வந்து நேரா அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இங்க 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படிதான் 3 டாட் மார்க் பண்ணணும். சோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணா. இப்ப நம்ம 1/4 இன்ச் இந்த சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணி அப்படியே அந்த ஷார்ப்பா அந்த இது பாயிண்ட்லயே ஜாயின் பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரிதான் 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அப்படியே ஷார்ப்பா அதுலயே முடிச்சிடணும். இந்த பக்கம் 3 இன்ச் அளவுக்கு நம்ம கீழே வந்து மார்க் பண்ணோம்னால அதை வந்து பாயிண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த பக்கம் 2.5 இன்ச் அளவுக்கு கைப்பட்டியில இருந்து மார்க் பண்ணாலும் அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணி சைட்ல மார்க் பண்ணிடணும். இப்ப சென்டர் பாயிண்ட் பிடிச்சி இந்த மாதிரி சமோசா மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும் போது பட்டிக்கிட்டு தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம சமோசா மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டா தையல் போட போறோம். நீங்க இந்த மாதிரி மடிக்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும் எந்த பக்கம் மடக்குறதுன்னு. நீங்க ஆரம்பத்துல நீங்க இந்த மாதிரி மடக்கி தைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டி தைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி தைக்கும் போது இந்த இடத்துல அப்படியே பட்டி ஜாயின் பண்ணலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுல இன்னும் நான் 2 தையல் போட்டுக்கிறேன், அப்பதான் பிரிஞ்சு வராம இருக்கும். எல்லாத்துக்குமே 2 தையல் தான் போடணும். தைச்சிட்டு இந்த மடிச்சு பார்க்கும்போது உயரம் வந்து நம்ம கரெக்டா வந்து தைச்சிருக்கோமான்னு கூட நீங்க டேப் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். கை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு அப்ப நீங்க அதுல இருந்து இப்படி வச்சு பார்க்கும்போது உயரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இப்ப நம்ம ஐப்பட்டி கிட்ட நம்ம மார்க் பண்ணது இந்த மாதிரி மடக்கிட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்ல இருந்து அப்படியே அந்த பாயிண்ட் பண்ண இடத்துல இருந்து ஷார்ப்பா முடிக்கணுங்க. இதுவும் 2 தையல் போட்டுக்கோங்க. ஐப்பட்டிக்கிட்டே இப்ப நம்ம தைச்சிட்டோம். இப்ப நம்ம ஆம்கோல் சைடு கிட்ட பிடிக்க போறோம். ஆம்கோல் சைடுல ஆல்ரெடி மார்க் பண்ணதை அப்படியே வந்து பிடிச்சிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுட்டு ஷார்ப்பா வந்து முடிச்சுக்கிறோம். அந்த பாயிண்ட்ல வந்து ஷார்ப்பா முடிக்கணும், கூடாப்பாதான் முடிக்கணும், தடியா போட்டுறாதீங்க. அப்போ ஜாயிண்ட் நல்லா பினிஷிங் நல்லா இருக்காது. நல்லா ஷார்ப்பா வேணும்னா இந்த மாதிரி நல்லா கூர்மையா முடிக்கணும். நான் 2 தையல் போட்டுக்கிறேங்க. எல்லாத்துக்குமே 2 தையல் தான் போட்டுக்கணும். டாட் இடத்துல மட்டும் நீங்க 2 தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த தையல் விடாம இருக்கும். இப்ப பாருங்க நம்ம அப்படி கை வச்சு பார்க்கும்போது 3 அக்குன மாதிரி தெரியணும்.